முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக பதவி வைத்த போது சென்னை, கோவை மாநகராட்சிகளில் பல்வேறு பணிகளுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கியதுல 98 கோடியே 25 லட்சம் ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்படி பிறப்பித்திருந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எதிராக அறப்போர் இயக்கம் சார்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மற்ற அதிகாரிகள் முன்னாள் அமைச்சருக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி பெற்ற நிலையில 2 IAS அதிகாரிகள், அதாவது கந்தசாமி மற்றும் விஜய கார்த்திகேயன் ஆகிய 2 IAS அதிகாரிகள் மீது வழக்கு தொடர்வதற்கு அனுமதி பெறுவதற்கு ஏன் இவ்வளவு காலதாமதம் என்ற ஒரு கேள்வியை நீதிபதி எழுப்பினார். மேலும் 2 IAS அதிகாரிகள் மீது வழக்கு தொடர அனுமதி கோரிய ஆவணங்கள் மீது பொதுத்துறை செயலாளர் 29 மாதங்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதது துரதிருஷ்டவசமானது என்றும் நீதிபதி தன்னுடைய அதிருப்தியை பதிவு செய்திருக்கிறார். தேர்தல்களின் போது ஆட்சிக்கு வந்தால் ஊழல் அமைச்சர்கள், அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசியல் கட்சிகள் கூறி வரக்கூடிய நிலையில எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த விவகாரத்தில் எடுக்கப்படவில்லை என்ற ஒரு வேதனையை நீதிபதி பதிவு செய்திருக்கிறார். அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கு அனுமதி பெறாமல் வழக்கில் ஆதாரங்களை சேகரித்து என்ன பயன் என்று லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதன் காரணமாக இந்த வழக்கு என்பது விசாரணை நீதிமன்றத்தில் தொடங்க முடியாத ஒரு நிலையில் இருப்பதாகவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். பின்னர் இந்த 2 IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி வழங்குவது தொடர்பாக 2024 ஜனவரி முதல் 2025 ஆகஸ்ட் வரைக்கும் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்பது குறித்து விளக்கம் அளிக்கும்படி தமிழக பொதுத்துறை செயலாளருக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல இந்த வழக்கு தொடர அனுமதி வழங்க கோரி ஆவணங்கள் அனுப்பியதுடன் நின்று விடாமல் அதன் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக நினைவூட்டுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்காதது ஏன் என விளக்கம் அளிக்கும்படி விஜிலன்ஸ் ஆணையர் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநருக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜனவரி 6ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்.